பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அமரர் அண்ணா அவர்கள். அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள். மக்களுக்காக, மக்களால், மக்களை அமைத்துக் கொள்கிற ஆட்சி மக்களாட்சி. அந்த மக்களாட்சிக்கு அஸ்திவாரம் போன்றதுதான் மக்களின் வாக்குரிமை. அந்த வாக்குரிமையின் மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகைதான் நல்ல அரசு. அந்த அரசு நடத்தும் ஆட்சிதான் மக்களாட்சி. அத்தகைய ஆட்சி நடத்தும் பொறுப்பில் அமர்கிறவர்கள் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். நயம் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாணயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். நெஞ்சுரம் கொண்டவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆம் நேயர்களே, தனது அன்புள்ளத்தை தமிழ்நாட்டின் கடைக்கோடி தமிழனுக்கும் காட்டியதால் தான் இன்றும் இவர் சகாப்தமாக திகழ்கிறார். யார் அவர்? அவர்தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இலங்கையின் கண்டிக்கு அருகேயுள்ள நாவலப்பிட்டியில் மருதூர் கோபாலமேனனுக்கும் சத்யபாமாவுக்கும் மகனாக பிறந்தார். அவருடைய தந்தையின் மறைவுக்கு பின்னர் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் குடியேறினார். குடும்பச் சூழ்நிலைகளின் காரணமாக படிப்பை தொடர முடியாததால் இவர் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். நாடகத்துறையில் நன்கு அனுபவமான நிலைமையில் திரைப்படத்துறைக்கு சென்றார். திரைப்படத்துறையில் தனது அயராத உழைப்பு காரணமாக முன்னேறி நடிகரானார். இவரது நடிப்பு பெரும் எண்ணிக்கையிலான தமிழ் மக்களை கவர்ந்தது. எம்ஜிஆர் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆவார். இவரது மன வாழ்க்கையில் முதலில் தங்கமணியை மணந்தார். இவர் நோய் காரணமாக இறந்தார். அதன் பிறகு சதானந்தவதியை மறந்தார். இவரும் நோய் காரணமாக இறந்து விட்டார். பின்னர் நடிகை வி.என். ஜானகியை மணந்து கொண்டார். என்ன துரதிர்ஷ்டம், இவர்களுக்கு பிள்ளைகள் கிடையாது. 1936 சதி லீலாவதி என்னும் திரைப்படத்தின் முதலில் நடித்திருந்தும் 1947 அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிகம் புகழ் கிடைக்கவில்லை. தொடர்ந்து வந்த அடுத்த 25 ஆண்டுகள் தமிழ் திரைப்பட உலகில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக விளங்கினார். இவருடைய சக நடிகர்களுள் ஒருவரான எம்.ஆர். ராதாவினால் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்தபோதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறைவே இல்லை. நல்ல குணங்கள் நிறைந்த கதாபாத்திரங்களை மட்டுமே தேர்வு செய்து நடித்தார். இவர் ஒரு மலையாளியாக இருந்தும் ஒரு முன்னணி தமிழ் தேசியவாதியாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய உறுப்பினராகவும் திகழ்ந்தார். அக்கட்சியின் பொருளாளராகவும் நீண்டகாலம் பணியாற்றினார். அண்ணாதுரையின் மறைவுக்கு பின் கருணாநிதி முதலமைச்சரானதைத் தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் ஏற்பட்ட முரண்பாடுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்படுத்தது. 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்றை அவரை ஆரம்பித்தார். திரைப்படங்களின் மூலம் அவர் அடைந்த புகழும் அவருடைய வசீகரமான தோற்றமும் சமூக தொண்டனாகவும் ஏழைகளின் தோழனாகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் நடித்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட நற்பெயரும் அவர் மிக விரைவில் மக்கள் ஆதரவை பெற உதவின. 1977 இடம்பெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். 1984 இவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டும் 1987 வரை 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவி வகித்து பதவியில் இருந்தும் போதே காலமானார். அவர் மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இவர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கையை பின்பற்றினாலும் தமிழ்நாட்டில் பலர் இவரை கடவுள் போலவே போற்றினார்கள். இவர் இறந்து இன்றோடு 28 ஆண்டுகள் மேலாகியும் இன்றும் இவருக்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களிப்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர். இது அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் அளவு கடந்த செல்வாக்கியை காட்டுகிறது.